முன்னொரு காலத்திலே கிரேக்க நாட்டிலே ஒரு அறிஞர் வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் அவர் தோட்டத்திலே உலவிக் கொண்டிருக்கும் போது அவரை நோக்கி ஒரு சிறுவன் ஓடி வருகிறான். அறிஞரே, என் சந்தேகத்தை நீங்கள் தீர்த்து வைக்க வேண்டும் என்று பணிவுடன் வணங்குகிறான். கேள் மகனே என்று அறிஞர் கூறுகிறார். ஒரு மாணவன் எப்படி இருக்க வேண்டும் என சிறுவன் வினவுகிறான். ஒரு நல்ல மாணவன் கோழியைப் போல, கொக்கைப் போல, உப்பைப் போல, உன்னைப் போல இருக்க வேண்டும் என்று அறிஞர் பதிலளிக்கிறார். மாணவனுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. அறிஞரே, எனக்கு ஒன்றும் புரியவில்லை, தெளிவுபடுத்துங்கள் என்று அந்த சிறுவன் கேட்கிறான். கோழியானது குப்பைகளை கிளறி தனக்கு தேவையான உணவை, அதாவது புழுக்களை குப்பையிலிருந்து பெற்றுக்கொள்ளும். அதுபோல அறிவு யாரிடம் இருந்தாலும், அது கெட்டவர்களிடம் இருந்தாலும், ஒரு நல்ல மாணவன் அதனை தேடி பெற்றுக்கொள்ளுவான். ஆனால் கொக்கை போல என்பதன் பொருள் என்ன என்று அந்த சிறுவன் வினவுகிறான். கொக்கானது தன் பசிக்கு ஏற்ற பெரிய மீன் கிடைக்கின்றவரை குளக்கரையிலேயே காத்து நிற்கும். அதுபோல ஒரு நல்ல மாணவன் தனக்கேற்ற சந்தர்ப்பம் வரும் வரை பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அப்படியானால் ஒரு மாணவன் உப்பை போல இருக்க வேண்டும் என்றீர்களே, அதன் பொருள் என்ன என்று அந்த சிறுவன் வினவுகிறான். உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்பார்கள். உணவுக்கு சுவையை, ருசியை தருவதே உப்பின் பண்பு. ஆனால் உணவில் உப்பு கலந்திருப்பது பார்வைக்கு தெரியாது. அதுபோல ஒரு மாணவன் அந்த சமூகத்துக்கு அறிவு என்னும் ஒளியை ஊட்ட வேண்டும். அவன் மறைந்தாலும் அந்த சமூகம் அவனால் பயன்பெற வேண்டும் என்று அறிஞர் பதிலளித்தார். கடைசியாக உன்னைப் போல இருக்க வேண்டும் என்று என்னை பார்த்து சொன்னீர்களே, அதன் அர்த்தம் என்ன என்று அந்த மாணவன் வினவுகிறான். ஒரு மாணவன் தனக்கு ஏற்படுகின்ற சந்தேகங்களை எந்தவித தயக்கமும் இல்லாமல் தனது ஆசிரியரிடத்தே கேட்டு தெளிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னைப் போல என்று அந்த அறிஞர் பதிலளித்தார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது